திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். வரன் கிடைக்காம பல வருடமாக இயங்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களோட குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயம் திருமணமாகி குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிற மிதனராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வருட காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, சில பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பீங்க, அதாவது ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் போவீங்க, அவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும். ஃபர்டிலிட்டி சென்டர் போய் தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. தெய்வ வழிபாடு, மன நம்பிக்கை, மன தைரியம், பாசிட்டிவ் தாட்ஸ், ஆரோக்கியமான எண்ணங்களோடு இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஐவி சென்டர் போகாமல், ஃபர்டிலிட்டி சென்டர் போகாமல் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வருட காலம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே இருக்குது. குருவோட பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. குரு கடாட்சம் இருக்குது. ஜென்மகுரு வனவாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக சில இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில இடங்களில் போய் தங்கி தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். கம்பெனி மூலமாக வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. ட்ராவல் இருக்கும். ட்ராவல் ஏன் இருக்கும்னா, இப்போ 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். ரிஷபத்துக்கு வரும்போது என்னென்னா பயணஸ்தானம், அயனஸ்தானம், சைனஸ்தானம் இல்லையா, அது நல்ல உபசயனஸ்தானம். நல்லா சாப்பிட்டு தூங்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். தூக்கத்துக்கு ஏங்குவீங்க, தூக்கம் வராதா, தூங்க முடியாதா அப்படின்ற மாதிரி அமைப்பு, நல்ல உழைப்பும் இருக்கும்.